கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் செவன் மாலி அவர்களுக்கு சுட்டிக்காட்டப்பட்ட தகவலின்படி தெஹிவளை மீலாத் பாடசாலை 73 வருடங்கள் பழமை வாய்ந்தது. ஆனால் அது வெறும் 23 பேர்ச்சஸ் நிலப்பரப்பிற்குள்ளேயே அமைந்துள்ளது. அங்கே இருக்கும் பெரிய கட்டிடம் அரசாங்கத்தினால் கட்டப்படாமல் ஒரு தனி வியாபாரியினால் கட்டப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாணவர் நிலை மற்றும் வசதி பற்றாக்குறை. தற்போது பாடசாலையில் 500 மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றார்கள். ஆனால் இதில் 120 பேர் நிரந்தர வகுப்பறை வசதி இல்லாமல் கூடாரம் கட்டி வெளியிலே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக மழை வந்தால் அவர்களால் கல்வி கற்க முடியாத நிலையில் உள்ளனர். அங்கு படிக்கும் மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். வசதி குறைபாடுகள் இருந்த போதிலும் மேலும் 240 பேர் அனுமதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் விண்ணப்பம் போட்டுவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதிவுதீன் அவர்கள் ஒருவர் தன்னுடன் பேசி அனுமதி பெற்று தருமாறு கோரிய ஒரு சம்பவத்தை உதாரணமாக குறிப்பிட்டு இந்த பாடசாலையின் தேவையின் அவசியத்தை வலியுறுத்தியதுடன் மேலும் சில விடயங்களை முன்வைத்தார். நமக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த வரலாறை நான் தேடி பார்த்தபோது 1 லட்சம் ரூபாய் ஊரில் உள்ள ஒரு பெற்றோர்கள் சேர்ந்து அதை ரிப்பேர் பண்ணி நாட்டிலே பெரிய குழப்பங்களை உண்டாக்கியதிலே உங்களுடைய கட்சியை சார்ந்தவர் அல்ல. அவர் இந்த நாட்டிலே பெரிய குழப்பங்களை உருவாக்குவதில் இனங்களுக்கு இடையிலே முருகல் நிலையை உருவாக்குவதில் மிக முக்கியமான ஒரு மதகுரு. வியாபாரிகளுடைய பணத்தை சேர்த்தாவது நாங்கள் கட்டணங்களை கட்டி அந்த மாநில ඔබතුමියදා ගිහිල්ලා හිටියානම් දානම වනිදා ඔබතුමිය ගිහිල්ලා හිටියානම් ඒ ප්‍රශ්න විසඳන්න තිබුණා. ඉතින් හතරෙන් එකක් තෝරලා දෙන්න. අපි முதல் එකතු කරලා මේ බිල්ඩිම හදලා දෙන්න. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நம்முடைய கௌரவ சமன்மாலி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசிய பிறகு பேச கிடைத்தமை அவரோடு ஒரு விஷயத்தை நான் பேச விரும்புகின்றேன். தெஹிவளை மீலாத் பாடசாலை சம்பந்தமாக அவர் சில முயற்சிகளை எடுத்திருக்கிறார். தன்னுடைய டிசிபியிலே பணம் ஒதுக்கியதாக இங்கே சுட்டிக்காட்டினார். அதற்கு அவருக்கு நான் நன்றி கூறுகின்றேன். சமன்மாலி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும் 73 வருடங்கள் பழமை வாய்ந்த அந்த பாடசாலை 23 பேர்ச் நிலத்துக்குள்ளே இருக்கிறது. அங்கே இருக்கின்ற அந்த பெரிய கட்டடம் ஒரு தனிநபர் ஒரு வியாபாரியினால் கட்டிக் கொடுக்கப்பட்ட கட்டடம், அரசாங்கத்தினால் கட்டிக் கொடுக்கப்பட்டதல்ல. தற்போது 500 மாணவர்கள் மத்தியிலே அங்கு கற்று கொண்டிருக்கிறார்கள். அதிலே 120 பேர் நிலத்திலே, அதாவது படிக்க இடமில்லாமல் கார் பார்க்கிங் அல்லது அந்த மழை வந்தால் அவர்கள் 120 பேர் படிக்க முடியாத வெளியிலே படித்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஏனால் அங்கு படிக்கின்ற மாணவர்கள் அதிக மாணவர்கள் ஏழைகள். அவர்களுக்கு நாங்கள் இன்னும் 240 பேர் அப்ளிகேஷனை போட்டுவிட்டு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பாடசாலையிலே அனுமதி கிடைக்கும் என்று. எனக்கு கூட இந்த பாடசாலையோட தொடர்பு வந்தது. ஒரு தொழில் செய்கின்ற ஒருவர் தன்னுடைய 2 பிள்ளைகளை அந்த பாடசாலையில் சேர்ப்பதற்கு முடியாமல் அந்தப்பட்ட பொழுது அந்த அதிபர் என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்தவர், எனவே மன்னாரை சேர்ந்தவர் என்பதனால் அவரோடு பேசுங்கள் என்று சொன்னபோது தான் அந்த பாடசாலையோடு எனக்கு ஒரு தொடர்பு வந்து அவர் சொன்னார், என்னால் சேர்க்க முடியாது, இடமில்லை என்று சொன்னார். அதனால் அந்த வரலாறை நான் தேடி பார்த்த பொழுது அங்கே இருக்கின்ற நிலையிலே சுமங்கல பாடசாலை என்ற ஒன்றை நீங்கள் வருவதற்கு முன்னர் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அது சும்மா இருக்கிறது. அதை திருத்திவிட்டு செல்கிறது வழியை கல்வி பணிமனையானால் கொடுக்கப்பட்ட பாடசாலை 30 லட்சம் ரூபாய் ஊரில் உள்ள பெற்றோர்கள் சேர்ந்து அதை ரிப்பேர் பண்ணி அங்கே நுழைய முற்படுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கின்ற ஒரு மதகுரு, அவர் அந்த தெய்வ பகுதியில் இருக்கின்றவர். அவர் அந்த நாட்டிலே பெரிய குழப்பங்களை உண்டாக்கியதிலே உங்களுடைய கட்சியை சார்ந்தவர் அல்ல. அவர் இந்த நாட்டிலே பெரிய குழப்பங்களை உருவாக்குவதில் இனங்களுக்கு இடையிலே முருகல் நிலையை உருவாக்குவதிலே மிக முக்கியமான ஒரு மதகுரு. எனவே அவர் தலைமையிலே சென்று அந்த பாடசாலையிலே உள்ள முடியாமல் தடுத்தார். அதன் பிறகு 6 இடங்கள் காட்டப்பட்டதாக நான் அறிகிறேன் உங்களுடைய தலைமையிலே. அதாவது பழைய கல்விப்பாளர் எல்லாருமாக இருக்கின்ற பொழுது பழைய கல்விப்பணிமனை 6 பிரதேசங்களை அந்த பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தோடு காட்டியிருக்கிறார்கள். அதிலே 4 இடங்கள் உறுதியாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 4 இடங்களில் ஒரு இடத்தையாவது வழங்கப்படுமாக இருந்தால் வியாபாரிகளுடைய பணத்தை சேர்த்தாவது நாங்கள் கட்டடங்களை கட்டி அந்த மாணவர்களுடைய அந்த பிரதேசம், அது உங்களுடைய பிரதேசம், நீங்கள் தான் அங்கு அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கின்ற ஒருவர். எனவே அங்கே உங்களுக்கு தெரியும் அதிகமான தமிழ் முஸ்லிம் மக்கள் வாழ்கிறார். ஒரே ஒரு சின்ன பாடசாலை தான் தமிழ் பேசுகின்ற மாணவர்களுக்காக இருக்கின்ற பாடசாலை. அது பிள்ளைந்த சூழ்நிலை இருக்கிறது. இந்த பாடசாலையில் இருக்கின்ற இடத்துக்குள்ள இதுக்கு மேலே கட்ட முடியாது. எனவே இதை ஒரு பிரைமரியாக ஆக்கிவிட்டு 6ஆம் ஆண்டில் இருந்தாவது நீங்கள் அவர்களுக்கு அடிஷனலாக ஒரு இடத்தை காட்டி தந்தால் 4 இடம் காட்டப்பட்டு கடந்த 19ஆம் தேதி கூட்டம் போடப்பட்டு கவர்னர் ஹனீஃப் அவர்கள் அதே போல முனியர் புலவர் அவர்கள் வியாசாலி டிப்யூட்டி ஸ்பீக்கர் போன்றவர்கள் அங்கு போயிருக்கிறார்கள். ஆனால் போக வேண்டிய நீங்கள் அங்கே இல்லை என்பதுதான் கவலை. நீங்கள் போயிருந்தால் அது ஒரு இறுதி முடிவு எடுக்கப்பட்டிருக்கும். சமன்மாலி மந்திரியே ඔබතුමියදා ගිහිල්ලා හිටියානම් දානම වනිදා ඔබතුමිය ගිහිල්ලා හිටියානම් ඒ ප්‍රශ්න විසඳන්න තිබුණා. මුනිර් පුලබන් නියෝජ්‍යමතුමයි දිපුටි කතානායකතුමයි තව හනීෆ් ආණ්ඩුකාරතුමයි ගරු ආණ්ඩුකාරතුමා ගිහිල්ලා නීතිමය තිබ්බට ඔබතුමිය හිටියේ නැති නිසා කිසිම තීන්දුවක් කරන්නේ නැහැ. ඉදම් 4ක් තෝරලා තියෙනවා. ඉදම් 4ක් ඇත්තටම සෝනල් ඩිරෙක්ටර් උනන්දුවෙන් කටයුතු කරනවා මේ ළමයි වෙනුවෙන්. නමුත් දේශපාලන දායකත්වයක් ගන්න ඔබතුමිය ඉදම් 4න් එකක් තෝරලා දෙන්න. අපි මුදල් එකතු කරලා බිල්ඩිම හදලා දෙන්නම්. නැත්නම් වෙන පාසලට ඔබතුමිය කිව්වා ජයසිංහ පාසලට ගියාම හරියයි කියලා ළඟදී ගිහින් තියෙනවා. ගියාම පේරන්ට්ස්ලා කිය වෙලාවට ඌ කියලා එලවලා තියෙන අතර සමහරක්. ඒ නිසා ඒ තව ප්‍රශ්නයක් ඉදිරි කරන්නේ නැතුව ඉදම් අතන තියෙන ඉදම් 4ක් තියෙනවා. ඒක එකක් තෝරලා දෙන්න කියලා කරුණාවෙන් ඔබතුමියගේ ඉල්ලීමක් කරනවා. අපේ අග්‍රාමාත්‍යතුමිය දෝ කරනවා නම් හොඳයි. නැත්නම් අපි හරි මුදල් එකතු කරලා පාසල හදලා දෙන්න කියලා ඉල්ලීමක් කරනවා ඔබතුමියට. ඔබතුමියගේ උනන්දුවෙන් කටයුතු කරන එක නිසා පොසිටිව් රිප්ලයි එකක් අපිට ලබා දෙන්න මේකට. මම හිතන්නේ මගේ කතාවේදී ඔබතුමාට කිව්වෙත් ඒකයි මේ අපි මේකට උත්තරයක් හොයමු. මොකද ඔය හැමෝටම වැඩිය වගකීමක් හා උවමනාවක් මට තියෙනවා. මොකද මගේ ප්‍රදේශයේ දරුවෝ මම එතනට ඒ පාසලට 4-5 පාරක් ගිහිල්ලා තියෙනවා. මම මගේ පැත්තේ මම විශාල උනන්දුවක් ගන්නවා මේකට විසඳුමක් ගන්න. අනිවාර්යයෙන් මේ දරුවට අපි විසඳුමක් அதே போல எங்களுடைய பிரதமரும் கௌரவ கல்வி அமைச்சருமான ஹர்னி அவர்கள் இந்த அமைச்சை பொறுப்படுத்தி திறமையாக செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு தகுதியான ஒருவருக்கு அந்த அமைச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கல்வி மாற்றம், சிலபஸ் மாற்றங்கள், அதாவது இந்த ரிஃபார்ம் கட்டாயம் தேவையான ஒன்று. அந்த ரிஃபார்மின் ஊடாகத்தான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும்.